வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அம்பத்தூர் கருக்கு முக்கிய சாலையில் ராட்சச பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், இந்த திடீர் பள்ளத்திற்கு என்ன காரணம்? இதனால போக்குவரத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் 7க்குட்பட்ட 82வது வார்டு இந்த மேனாம்பேடு கருக்கு பிரதான சாலையில் தான் இந்த ராட்சத பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த பள்ளத்தை அவ்வழியே ரோந்து பணியில் வந்த காவலர்கள் கண்டு உடனடியாக தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் அந்த வழியே செல்லாதவாறு தடுப்புகளை அமைத்தனர். இதன் தொடர்ந்து அம்பத்தூர் மண்டல அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பள்ளம் எதனால் ஏற்பட்டது, பள்ளத்தை சீர் செய்யும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பள்ளம் இந்த சாலைக்கு அருகே செல்லக்கூடிய பாதாள சாக்கடை அந்த பகுதியில் சேதமடைந்த காரணத்தால் இந்த சாலை திடீரென உள்வாங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி அதே போன்று வேலைக்கு செல்வோர் இந்த சாலையை பயன்படுத்தி தான் கொரட்டூர் பகுதியை சென்றடைய வேண்டும். ஆகவே இந்த சாலையை சீர் செய்யும் பணியில் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்த சாலை கிட்டத்தட்ட 20 அடி ஆழமும் 8 அடி அகலமும் கொண்ட ராட்சத பள்ளமாய் ஏற்பட்டிருப்பதால் தற்போது அதை சீர் செய்யும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அம்பத்தூரை பொறுத்தமட்டில் கடந்த வாரம் இந்த கொரட்டூர் பிரதான சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென அதில் சிக்கிக்கொண்டு ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் அரங்கேறியது. மாநகராட்சி பொறுத்தமட்டில் தற்போது அதிக மழை பெய்து இந்த கால்வாய்கள் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றதா, எதனால் இந்த பள்ளம் ஏற்பட்டது என உரிய ஆய்வு மேற்கொண்டு இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நவீன். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.